அகிலாண்டோ பிள்ளைகள் சாப்பிட்டுச்சா? மருமக பிள்ளைகள் சாப்பிட்டாச்சா? என்ன அகிலாண்டோ ஒரு மாதிரி பேசியா? என்னாச்சு அகிலாண்டோ? மறுபடியும் எதுவும் சண்டை போட்டியோ? உங்களுக்கு என்னைய பார்த்தா மட்டும் தான் சண்டைக்காரி மாதிரி தெரியும். உங்க மார்மவளோல தாக்கி மேல தூக்கி வச்சிட்டு நல்லா ஆடுங்க. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? நீ தானே சும்மா புலம்பிட்டே இருக்கா? என்னால புலம்ப மட்டும் தான் முடியும். வேற ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உங்க மார்மவளோட்ட நான் போராடிட்டு கிடக்கேன். நீங்க விடிஞ்சா போயிட்டு அரைஞ்சா வாரியே. உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு எப்படி தெரியும்? அகிலாண்டோ உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? நான் சாப்பிடட்டுமா இல்ல எழும்பி படுக்க போட்டா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பொங்கி வச்ச சோத்தை என்ன தூரையா கொட்ட முடியும்? என்ன பிரச்சனை அகிலாண்டோ? எதுக்கு இப்படி வடிச்சிட்டு இருக்கா? வீட்டுக்கு வந்தா நிம்மதியா சாப்பிட்டு படுத்தோன்னு இல்லையே வர வர? என்ன பிரச்சனை? இன்னைக்கு வரோன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப என்னப்பாச்சு? ஆனந்து என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கும் தெரியலப்பா. உங்க அம்மா நான் சாப்பிட உட்காந்த நேரத்துல இருந்து புலம்பிட்டே இருக்கா. அப்படி என்ன நடந்துச்சு இந்த வீட்டுல? எப்ப அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஆதிக்கு இன்னைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. என்னது உடம்பு சரியில்லையா? என்னாச்சு பிள்ளைக்கு? தூக்கிட்டு வா. எப்ப வயிற்று வலி, ஆஸ்பத்திரியில போய் பார்த்துட்டு வந்தாச்சு. மருந்து கொடுத்தோடனே சரியாயிட்டு. இவ்வளவு நேரம் முடிச்சுதான்ப்பா இருந்தா, பால் குடிச்சிட்டு தூங்கியான். ஆனந்து பிள்ளைக்கு வேற ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? இல்லப்பா இப்பவே நல்லாதான் இருக்கான். ஆனந்தப்பா நம்ம பேரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க மார்மவளுக்கு தான் இப்ப ஒரே பிரச்சனையா இருக்கு. ஏமா உனக்கு உடம்பு சரியில்லையோ? இல்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். உங்க அத்தை உனக்கும் ஏதோ பிரச்சனைங்க? அது வந்து மாமா ஆதிக்கு உடம்பு சரியில்லைல்ல. ஆனந்தப்பா தண்ணி குடுக்கணும் பாருமா. என்னது தனியா போறாங்களாமா? ஆமா, பெத்த தாய் தகப்பெல்லாம் முக்கியெல்லாம் போயிட்டான். தண்ணி குடுக்கணும் பாராங்களாம். அவளும் அவன் மகனும் நம்ம மகனும் 3 பேரும் போறாங்களாம். அது இப்பெல்லாம் தனி குடும்பம்ல. அதனால தான் அப்படி பேசி தெரியாம என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடுங்க. ஆனந்து உங்க அம்மா என்னப்பா சொல்லியா? தனி கொடுத்துடும் போனான்னு சொன்னியோ? அன்னைக்கு அவ்வளவு நேரம் நான் படிச்சு சொன்னேனேப்பா. மாமா அவர் சொல்லல, நான் தான் சொன்னேன். ஏமா உனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கலையோ? அன்னைக்கு அவ்வளோக்குள்ள படிச்சு சொன்னேனேம்மா. உனக்கு அது புரியலையோ? எப்படி புரியும்? எப்படி புரியுங்க? எப்ப அவன் பிச்சிட்டு போனான்ல இருக்கா? பேரவி எப்படி புரியும்? எத்தேய் நான் ஒன்னும் பிச்சிட்டு போகணும்னு நினைக்கல. வேற நீ என்ன நினைச்ச கமரி? அகிலாண்டோ சும்மா இரு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. எல்லாரும் சேர்ந்து என் வாயை மட்டும் அடைச்சிருங்க. இந்த வீட்ல நான் பேசினாதான் தப்பு. என் ஆதங்கத்தை கூட ஒருத்தர்ட்டையும் சொல்ல முடியாது. எப்பா என்னாச்சுப்பா? ஏமா என்னம்மா பிரச்சனை? எதுக்கு 2 பேரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? மாணிக்கம், நீயாவது பெத்த பாசத்தை நினைச்சு எங்க கூட இருப்பியா இல்லனா எங்களை விட்டு போயிருவியா? ஏமா என்னம்மா பிரச்சனை? எதுக்கு இப்படி பேசுறீங்க? நான் எதுக்கு உங்களை விட்டு போறேன்? இல்ல சின்னவனுக்கு போகணும்னு ஆசை வந்துட்டு அதான் உனக்கு வந்துட்டான்னு கேட்டேன். ஏம்மா நான் உங்ககிட்ட அப்படி சொன்னனும், எதுக்கு இப்படி எட்டு கட்டி பேசுறிய? ஆமாப்பா, நான் எடுத்து கட்டி தான் பேசுவேன். உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவா, கரெக்ட்டா பேசிடுவா. ஆனந்து என்னதான்ப்பா பிரச்சனை? எப்பா ஆதிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, அதுக்கு வேற வீடு பார்த்து தனியா போயிருவியோ? எப்பா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, நீங்களும் அம்மா மாதிரியே பேசாங்க. பாத்தீங்களா? பாருங்க ஆனந்தப்பா. மார்மவளுக்கு தான் நான் பொல்லாதவளா இருந்தேன். இப்ப மார்மவளுக்கு நான் பொல்லாதவளா ஆயிட்டேன். எப்படி அவன் பேசுறான் பாருங்க. ஏமா என்னையாமா இதுல சேர்க்கறிய? நீ ஒருத்தனை வாயை திறக்கலைன்னு நினைச்சிட்டு இருந்த, நீ இப்ப திறந்துட்டியா? போதும். அகிலாண்டோ நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? நான் தான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கேன்ல. எல்லாரும் சேர்ந்து என் வாயவே அடைங்க. ஒரு பிளாஸ்டர் எடுத்துட்டு வந்து என் வாயில போடுங்க. அதனால பேச முடியாம வாயை மூடிட்டு கிடப்பேன். நீங்க பாட்டுக்கு ஏறி மிதிச்சிட்டு போங்க. ஏமா என்னதாம்மா பிரச்சனை உங்களுக்கு? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாணிக்கம், இந்த வீட்ல நடக்க சில விஷயம் உனக்கு தெரியாது. ஏமா எல்லாம் தெரியுமா? என்னதான் பிரச்சனை இப்போ? உன் தம்பிய தம்பி பொண்டாட்டியா தனி கொடுத்துட்டு போறாங்களாம். ஆனந்த் அம்மா சொல்றது உண்மையா? ஏனே நான் அப்படிலாம் சொல்லவே இல்லனே. காலையில ஆதிக்கு உடம்பு சரியில்லைண்ணே. அதுக்கு தனி கொடுத்தனம் போனோன்னு சொன்னியா? ஐயோ அப்படிலாம் இல்லனே. சரோதான் அப்படி சொல்லி வருத்தப்பட்டானே. என்ன ஆனந்த் இதெல்லாம்? அப்பா அன்னைக்கு அவ்வளவு சொன்னாவல்ல, திரும்ப திரும்ப மறுபடியும் எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? அம்மா சரோஜா என்னம்மா இதெல்லாம்?
மாமா கண்டிப்பா நாங்க தனியா போனோம்னு யார்ட்டையும் சொல்லல. நடிக்காத காமெடி. நீ என்ன வார்த்தை வந்தான்னு எனக்கு தான் தெரியும். ஏமா சாரா ஒன்னும் தப்பா சொல்லலுமா? ஆமா, அவ ஒண்ணுமே தப்பா சொல்லல. நான் தான் அவ்வளவும் தப்பா சொல்லிட்டேன். மன்னிச்சிருங்கப்பா. என்னையும் உங்க அப்பாவையா மன்னிச்சிருங்க. நீங்க என்னால போவியல போங்க. காலையில விடிஞ்ச உடனே ஒருத்தர கிளம்புங்க. ஏம்மா என்னையும் ஏமா சேர்க்கறிய? எல்லாரும் ஒரே மாதிரி தான் வருவீங்க. இன்னைக்கு அவன் பேசுவா, நாளைக்கு நீ பேசுவா. அதனால மொத்தமா போங்க. அகிலாண்டோ நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. இங்க பாருங்க ஆனந்தப்பா. இந்த கோமரி உங்ககிட்ட ஒரு நடிப்பு நடிக்க, என்கிட்ட ஒரு நடிப்பு நடிக்க. சரியான நாடகக்காரி. என்கிட்ட எப்படி துள்ளி துள்ளி விழுந்தாளோ அதே மாதிரி உங்ககிட்ட பேச சொல்லுங்க. அப்பதான் அவ கோணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏத்தே நான் அப்படி என்ன தப்பா பேசினேன்? அப்படியே பேசினாலும் நான் மட்டும் தான் பேசணும், நீங்க எதுவுமே பேசவே இல்லையோ? இங்க பாருமா, அவ பெரியவா, ஏதோ ஒண்ணு கோவத்துல சொன்னா நீ அதே மாதிரி பேசுவியோ? என்னம்மா பழக்கம் இதெல்லாம்? மாமா அது வந்து நான் ஒன்றும் தப்பா பேசல மாமா. தனியா போனோம்னு சொல்றியே, இது தப்பு இல்லையாம்மா? மாமா நான் அதை எதுக்கு சொன்னேன்னு கேளுங்க மாமா. எதுக்காக சொல்லியிருந்தாலும் தப்புதாம்மா. இல்ல மாமா, ஆதிக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, என்கிட்ட ஆஸ்பத்திரி கொண்டு போறது கூட ரூபாய் இல்ல. அத்தைட்ட கேட்க வேண்டியதானம்மா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல. மாமா அத்தைட்ட கேட்கணும்னா அத்தை வீட்டுல இருக்கணும்ல, அவிய வீட்லயே இல்ல மாமா. ஆமா, வீட்ல இல்ல. நான் கார் பறந்துட்டேன். எத்தே நீங்க தான் வெளியே போயிட்டீல்ல? ஆமா, வெளிய போயிட்டா வீட்டுக்கு வரவே மாட்டேன் பாரு. அந்த ஆளு பயணம் போயிருவேன். அகிலாண்டோ எதுக்கு இப்படி பேசுற? ஆனந்தப்பா, வெளிய போனா நான் வீட்டுக்கு வர மாட்டேனா? மாமா பிள்ளை அழுது அழுது துடிச்சா மாமா. அத்தை வர வரைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட காத்திருந்திருப்பேன். ஆனா ஆதி துடிச்சு அழுதா மாமா. அவனுக்கு என்ன செய்துன்னே எனக்கு புரியல. என்னமோ ஏதோன்னு நானே பதறி போயிட்டேன். குழந்தைட்ட ரூபா இருக்கான்னு கேட்டா அவட்டையும் 10 பைசா கூட இல்லையா. என்கிட்ட 1 ரூபா கூட இல்லை மாமா. அதான் ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு என்ன செய்யன்ட்டு எங்க அம்மாட்ட போய் கேட்டேன். எங்க அம்மா தான் என்கிட்ட ரூபா இருக்கு, நான் கூட்டிட்டு போறேன் வாமான்னு கூட்டிட்டு போனா. சரிம்மா, உங்க அம்மா கூட்டிட்டு போனாவும் நல்ல விஷயம்தான். பிள்ளைய இப்ப நல்லா இருக்கான்ல, சந்தோஷம் தானே. பிறகு தண்ணி கொடுத்துட்டு போனேன்னு சொன்னா. மாமா இதுக்கு மேல ஆதிக்கு உடம்பு சரியில்லைன்னா அத்தை வீட்டுல இல்லைன்னா நான் யார்கிட்ட போய் ரூபா கேட்பேன் மாமா. நான் உங்க 3 பேருக்கு போன் பண்ணி பார்க்க சொன்னேன் குழந்தைகிட்ட. 3 பேர் போன்மே எடுக்கலன்னு சொன்னா. நான் யார்கிட்ட போய் ரூபா கேட்க எனக்கு ரொம்ப பயமாயி போச்சு மாமா. இதுக்கு மேல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட போய் ரூபா கேட்பேன்? எங்க அம்மாட்ட வச்சமே ரூபாய் இல்லாம கூட இருக்கும். இல்லைன்னா எங்க அம்மையை அத்தை மாதிரி வெளியே போயிருந்தா நான் எங்க போயிருப்பேன் நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி சூழ்நிலை என்ன வந்துச்சுன்னா நான் எங்க போறதுங்கிறதுனால தான் அத்தைட்ட ரூபா கேட்டேன். சின்ன பிள்ளை இருக்கிறதுனால மாசம் எனக்கு 10,000 ரூபாய் தாங்கத்தேன்னு சொன்னேன். அதெல்லாம் தரவே முடியாது, உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட கேளு தாரேங்க அவ. இன்னைக்கே மாதிரி எங்கேயாவது போயிட்டா நான் எங்க போறது மாமா? அதனால தான் ரூபா தாங்க, இல்லைன்னா நாங்க தனியா பெரியோம், இல்லைன்னா ஹோட்டலாவது நான் திறக்கேன்னு சொன்னேன். இவ்வளவுதான் நான் சொன்னேன் மாமா. இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? தப்பு இல்லையா? ஆனந்தப்பா, இவன் என்கிட்ட ஒரு மாதிரியும் உங்ககிட்ட ஒரு மாதிரியும் நடிக்க. என்கிட்ட இப்படி எல்லாம் பொறுமையா பேசல. ஏமா உங்ககிட்டயும் சாரா பொறுமையா தான் கேட்டுக்கிட்டு இருந்தா. அவ கேட்ட உடனே நீங்க நம்ம கோவப்படுறிய? ஆமா ஆனந்தி, எல்லாருக்கும் நான் தான் கோவக்காரி மாதிரி தெரியும். அவளாம் நல்லவா, நான் மட்டும் தான் கெட்டவன் இந்த வீட்ல. அகிலாண்டா நீ செஞ்சது தப்பு தானே. நீ எங்க போயிருந்தா? நம்ம வீட்டுல பச்சை பிள்ளை இருக்குன்னு உனக்கு தெரியாதோ? அதுக்கு எந்த நேரத்துல என்ன வேணாலும் தேவைப்படலாம். நீ பக்கத்திலே இருந்து பாக்கணுமா இல்லையா? இப்படியா வீட்டுல 2 பேரையும் விட்டுட்டு நீ பாட்டுக்கு எங்கனாலும் போறது? அந்த பிள்ளைகிட்ட ரூபா கொடுத்து வச்சிருந்தாலும் பரவாயில்ல, 1 ரூபா கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லியா? ஏன் அகிலாண்டா இப்படி பண்ற? நீ தானே பொறுப்பா எல்லாரையும் பாத்துக்கிடணும். ஆனந்தப்பா, பனிமலர் அக்காக்கு உடம்பு சரியில்லை, என்ன ஏதுன்னு ஒரு 8 போய் கேட்டுட்டு தான் வந்தேன். அதுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கூத்து பண்ணி வச்சிருக்காளுவே. மாமா அத்தை சொல்றத பார்த்தா ஆதியமா நடிச்சான். பச்சை பிள்ளை மாமா, அவனுக்கு என்ன தெரியும்? ஆமா அகிலாண்டோ, பச்சை பிள்ளைக்கு என்ன தெரியும்? நீ எதுக்கு இப்படி பேசுற? இல்ல ஆனந்தப்பா, சின்ன பிள்ளைக்கு வயித்து வலி வரது சகஜம்தான். இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு நடிச்சுக்கிட்டு ஓடணும்னு அவசியம் கிடையாது. வெளிய போனவ வரட்டான்னு சுத்த பொறுத்தா என்ன? அதுக்குள்ள தனி கொடுத்துன போனாங்க, அப்படிங்க இப்படிங்க நாடகம் போறியா? இதெல்லாம் என்னது ஆனந்தப்பா? ஏத்தே நான் கேட்டதுக்கு நீங்க சரின்னு சொல்லியிருந்தா நான் எதுக்கு அப்படி சொல்ல போறேன்? எனக்கு கொஞ்சம் ரூபாய் தந்து வைங்க, நான் செலவு பண்ணா செலவு பண்றேன், இல்லைன்னா வச்சுக்கிட்டேன்னு தானே சொன்னேன். இப்ப பச்சை பிள்ளை வீட்டுல இருக்கு, செலவாகதானே செய்யும். ஓயாம நீங்க எங்க இருக்கீன்னு பார்த்து ஒன்னொன்னுக்கு உங்ககிட்ட கேட்க முடியுமா? என்கிட்ட தரலனாலும் பரவாயில்ல, உங்க மகன்கிட்டயாவது கொடுத்து வைங்க. ஆமா, தனித்தனியா ரூபாய் வச்சு செலவு பண்ணா தனித்தனி குடும்பம் ஆயிட்டோம்ல. அதனால நீ சொன்ன மாதிரி உடனே தனித்தனியா
ஏமா சரோஜா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க என்ன அதிகமாவா கேக்குறாங்க? 10,000 தானமா கேக்குறாங்க. 10,000 10 பைசாவோ எல்லாம் உழைச்சாதான் வரும். அகிலாண்டோ, சரோஜா கேக்குறதுல எனக்கும் எந்த தப்பும் தெரியல. அவ என்ன வீணாவா செலவழிச்சிட போறா? கொடுத்துதான் பாரா, பிள்ளைக்காக தானே கேக்கா. ஆனந்தப்பா இப்படியே தனித்தனியா விட்டானா அப்படியே தனித்தனியா போயிடும். பிறகு எப்பவுமே ஒண்ணு சேராது. உங்களுக்கு இவரை பத்தி தெரியல. அகிலாண்டோ, நம்ம பேர பிள்ளைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம வருது, உங்ககிட்ட ஓயாம வந்து அந்த பிள்ளை கேக்குமோ? நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டோம்னு வச்சுக்கியா, என்ன பண்ணுவாவ பிள்ளைகளு? நான் கூட முதல்ல உன்னைய மாதிரிதான் யோசிச்சேன். ஆனா இப்ப சரோஜா பிள்ளை சொல்றதுதான் சரின்னு எனக்கும் தோணுது. நீ உடனே போய் 10,000 எடுத்துட்டு வந்து அந்த பிள்ளைகிட்ட கொடு. ஆனந்தப்பா 10,000 கொண்டு வந்து கொடு அகிலாண்டோ. மாசம் அவங்களுக்கு தனி செலவுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துரு. வேற யாருக்கு செலவு பண்ண போறாவ? நம்ம பேர பிள்ளைக்கு தானே. கொடு அகிலாண்டோ. ஆனந்தப்பா நீங்க பேசுறது சரியில்லை. எனக்கு ஏதோ தனியா பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு. அதெல்லாம் புரியாது. நீ 10,000 இப்ப எடுத்துட்டு வந்து குடியலன்னா நாளைக்கு காலையில கொடு.